சாய் குக்கிங் டைம் சேனலில் இன்றைக்கி முழு பச்சை பயிர் வச்சு ஒரு கஞ்சி வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதை பாருங்கள், ஒரு 150 கிராம், இது வந்து 150 கிராம் இருக்கும். ஒரு பச்சை பயிர் எடுத்துருக்கேன். நல்லா வறுக்கணுங்க. இங்கே பாருங்கள், இதை வறுத்தாச்சு. வறுத்துட்டு இதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டு அப்படியே பவுடர் பண்ணிக்க வேண்டியதாங்க. இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கஞ்சிக்கு கொதிக்கட்டும். பச்சை பயிரை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். 4 ஏலக்காய் போட்டுக்கிட்டோங்க. இது நல்லா வந்து ஆறணும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இந்த பச்சை பயிரும் 4 ஏலக்காய் போட்டு இது மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். முழு பயிர் தோலோட தாங்க அரைக்கணும் கஞ்சிக்கு. இப்போ இதில் ஊற்றுறேன். கட்டி கட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இதுமாதிரி கரைச்சி ஊற்றுறேன். நீங்கள் அப்படியே போட்டு தின்னுட்டிங்கன்னா கட்டிடும். இப்படி கொஞ்சம் கரைச்சி ஊற்றினோம்னா உங்களுக்கு நல்லா இது மாதிரி கொதிக்கட்டும். இது வெந்த பிறகு தான் வெல்லம் போடணும். இதில் வெல்லம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் போட்டு அது பொங்கி வருதுன்னு இதில் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். வெல்லம் கரைஞ்ச பிறகு தான் தேங்காய் பால் ஊற்றணும். கடைசி தேங்காய் பால் இங்கே பாருங்கள், ஒரு மூடி எடுத்து அரைச்சி பால் வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இறக்க போகிறப்ப ஊற்ற முடியும். இந்த வெல்லம் கரைஞ்ச பிறகு ஊற்றணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் இனிப்பு. இங்கே பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றுறேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு கொதி வந்தால் அப்படியே இறக்கிடணும். பச்சை பயிர் கஞ்சி உடம்புக்கு ரொம்ப சத்துங்க. இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு காலையிலையோ நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இது டிஃபன் சாப்பிடாம இதில் 2 டம்ளர் வச்சு குடிச்சிங்கன்னா கூட நல்லா சத்து. தேங்காய், ஏலக்காய், தேங்காய் வந்து திருவி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். திருத்திரியாக கிடக்கும். கஞ்சி குடிக்க நல்லா இருக்குன்னு பாலாக எடுத்து வச்சுருக்கேன். கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. அவருங்க பொங்கி வருது. இனிமேல் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, தூக்கி ஊற்றியாச்சு கிண்ணத்தில். இதே போல் பச்சை பயிர், முழு பச்சை பயிரை வறுத்து ஏலக்காய் போட்டு 4 வறுத்து அதை வந்து கரைச்சி ஊற்றுங்க. நல்லா கொதி வந்து கரைச்சி ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.